பேச போறேன் அப்படின்னு சொல்லும்போது பாலுணர்வும் ஆன்மீகமும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கேட்டா எனக்கே வந்து அவ்வளவு செந்தமிழ்ல பேசினா புரியாது. எனக்கு வந்து பழக்கம் வந்து மெட்ராஸ்ல மற்ற ஊருங்கள்ல முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல பேசிதான் பழக்கம். ஆனா இந்த குரூப்போட சேர்ந்துதான் நிஜமாவே என்னோட தமிழ் கொஞ்சம் பரவாயில்லாம ஆயிருக்குன்னே சொல்லலாம். நான் பேசுறது வந்து ஒரு பெரிய சொற்பொழிவாவோ ஒரு பாடம் மாதிரியோ நீங்க எடுத்துக்க வேண்டாம். இப்ப உங்க வீட்டுல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்குவீங்க, பேசிக்குவீங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இங்க நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறதே. எங்க நான் போய் பேசினாலும் தனியா பையன்களுக்கு தனியா பொண்ணுங்களுக்குன்ட்டு நான் லெக்சர் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு தனித்தனி பிரிவு அப்படின்னு மாணவர்களுக்கு நடுவுல இருக்கு அப்படின்றதே ஒரு பெரிய குறைபாடா நான் நினைக்கிறேன். மாணவர்கள் அப்படின்னா மாணவர்கள் அவ்வளவுதான். இதுல ஆண் மாணவன் மாணவி அப்படி வேணா மொழி லெவல்ல இருக்கலாம். ஆனா எண்ணம் அளவுல அந்த மாதிரி ஒண்ணு தேவையே இல்லை அப்படின்றதுதான் முதல் தேவை. இப்ப வந்து நான் வந்து மற்ற இடங்கள்ல போய் பேசும்போது நான் சொல்ற டாபிக் என்னன்னா, நான் சொல்ற பேரு என்னன்னா செக்ஸ் எஜுகேஷன். அதுதான் நான் எல்லா இடத்துலயும் பேசுறது. இப்ப நீங்க வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு ஒரு சார்ட் போட்டு உங்க பயாலஜி கிளாஸ்ல எடுத்த பாடம் எல்லாம் திருப்பி நான் நடத்த போறேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்காதீங்க. விஞ்ஞான பூர்வமா படிப்பு சம்பந்தமா அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த படங்கள் தேவை, அதுக்கான ஒரு விளக்கம் தேவை. ஆனா அதுக்கும் மீறி ஒண்ணு இருக்கு. இயற்கையில வந்து இதுதான் இப்படிதான் 1+1=2 தான் அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்துல வந்து உணர்ச்சி பூர்வமா அந்த பிரச்சனையை பார்க்கறது தான் அதிகமா இருக்கு. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயம், இளைய சமுதாயம் வந்து முழுக்க முழுக்க சினிமாவும் டிவியும் என்ன சொல்லி கொடுக்குதோ அதை வச்சுதான் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வளர்த்துக்கிறீங்க. இப்ப எங்க காலத்துல எல்லாம் இந்த பாடம் தேவை இருக்கு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பவும் நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா தான் இருந்தீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு யாருமே இந்த இதெல்லாம் எடுக்கவே இல்லை. இப்ப ஏன் புதுசா என்னவோ ஆரம்பிச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த மாதிரி செக்ஸ் எஜுகேஷன் அப்படிலாம் ஏன் பேசுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணலாம். ஆனா அன்னைக்கு இருந்த பிரச்சனைகள் வேற, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற. இப்ப நீங்க வந்து எஜுகேஷன் அப்படின்ற இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து 2 விதமா நாங்க பிரிச்சுக்கலாம். இப்போ பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். இப்ப நீங்க பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் சம்பந்தமான ஒரு ஆரோக்கியம் மட்டும்தான், ரைட்? அதுக்கு ரோடுக்கு 10 டாக்டர் போர்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால அதை நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. சரி, மென்டல் ஹெல்த். இப்ப இவங்க நடத்துற மனவளக்கலை அவங்கெல்லாம் உங்ககிட்ட ஏம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த மென்டல் ஹெல்த் தான். இந்த பிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் பாத்தீங்கன்னா எப்படி ஒற்றுமை இருக்கோ அது போல ஒரு பெரிய வேற்றுமையும் இருக்கு. இதுல என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை அப்படின்னு உங்களுக்கு தோணும். வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் நலம் இருந்தால்தான் மனநலம். அதே போல மனநலம், இப்ப ஒரு பைத்தியமா இருக்கிறவன் தன்னுடைய உடல் நலத்தை பத்தி கவலைப்பட்டு போறதில்ல. அதனால ஒற்றுமை வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருக்கு. they are dependent on each other. இப்ப அதே இது எந்த விதத்துல ரெண்டும் வேறுபடுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில நீங்க வேறுபாடு சொல்லணும். இப்ப நீங்க உங்களை 1 word question எழுதுறீங்க, ஆன்சர்ஸ் எழுதுறீங்க. அந்த மாதிரி என்ன ரெண்டுத்துக்கும் வேறுபாடு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் மனவளம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அந்த அதுக்கான பதில் வந்து SYES, அந்த ஒரே வார்த்தை தான், ஆமான்ற ஒரு வார்த்தை தான் மனநலத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது எப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் திங்கிங். என்னால முடியும், என்னால படிக்க முடியும், என்னால செய்ய முடியும், என்னால வாழ்க்கையில ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும், முடியும் முடியும் முடியும், எஸ் எஸ் எஸ். அதுதான் மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அதே இதுக்கு நீங்க பிசிக்கல் ஹெல்த் நல்ல உடல் நலம் அப்படின்றதுக்கு என்ன ஒரே ஒரு இது ஒரே வார்த்தையில வேணும்னா நோன்றதுதான். என்னது நோ? எது இல்லைன்னு நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நோ அப்படின்றது பல விஷயங்களுக்கு சொல்ல வேண்டிய நோவா மாறுது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா உட்கார்ந்து இஷ்டமா சாப்பிடறதுக்கு கூட நோ சொல்ல தெரியணும். அதை விட பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் உடல் நலம் சம்பந்தமா இருக்கு. இப்போ சிகரெட் பிடிக்கிறது சாதாரண விஷயம், இதை பத்தி பேசவே வேண்டியதில்லைன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்கிற விஷயம்.
எந்த வயசுல வேணா பிடிக்கலாம், யார் வேணா பிடிக்கலாம், எப்படி வேணா பிடிக்கலாம். மிந்தி இல்லாமாவது அப்பா அம்மாவுக்கு தெரியாம வெளியில போய் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ஒரே சிகரெட் பாக்கெட் அப்பாவும் பிள்ளையும் கூட லைக் ஸ்மோக்குன்னு கேட்கிற லெவலுக்கு அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு வர்ற காலம். நீங்க நினைக்கலாம் இவங்க மெராஸ்ல பார்த்ததெல்லாம் இங்க வந்து ராஜபாளையத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஊர்ல எந்த அப்பா நீட்ட போறாரு சிகரெட் போட்டின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா காலம் மாறிட்டு இருக்கு, ரொம்ப வேகமா மாறுதுன்றதுதான் இன்றைய உண்மை. சோ அந்த நோய் எங்கெல்லாம் சொல்ல போறோம், எப்ப சொல்ல போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நோன்றது முதல் முறை தவறு செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு சிகரெட் கொடுத்து பரவாயில்ல பிடிச்சு பாரு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போது சொல்றீங்க பாருங்க, அந்த முதல் நோ வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த நோல தான் ஆரம்பிக்குது. எல்லாத்துக்குமே எந்த விஷயமா இருந்தாலும் அந்த முதல்ல சொல்ற வேண்டான்ற அந்த வார்த்தையில தான் அந்த உடல் நலமே இருக்கு. சரி, முதல் வாட்டி சொல்லியாச்சு, அப்புறம் அடுத்த வாட்டி என்ன பண்ண போறோம்? அந்த முதல் முறை சொல்ற வேண்டான்றது வாழ்க்கை முழுக்க வேண்டாம். First no becomes a permanent no and always a no. அப்படிப்பட்ட நோவா தான் இருக்கணும். சரி, அது வந்து வெறும் சிகரெட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுதா? சரி, குடிக்கிறாங்க. இன்னைக்கு அது கூட எல்லா நீங்க பாக்குற டிராமா, டிவி, எல்லா சினிமா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னாலும் ஒரு ஹீரோன்ற இமேஜ், ஒரு கையில சிகரெட்டோ இன்னொரு கையில ஒரு இது பாட்டிலோ இல்ல ஒரு இதுவோ தான். ஸோ இந்த இது வந்து ஒரு ஃபேஷனாகவும் ஒரு இமேஜாகவும் கிரியேட் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற காலத்துல, ஒருத்தர் வீட்டுக்கு போனா காஃபி குடிக்கிறீங்களா டீ குடிக்கிறீங்களான்னு கேட்கிற காலம் மாறி ஹாட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் என்ற கால லெவலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாறிட்டு வரும். ஸோ இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ராஜபாளையத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், நாளைக்கே கல்லூரி படிப்புக்காகவோ இல்ல வேலை கிடைச்ச ஒரு 20 வயசுலயோ மெட்ராஸ் பாம்பேன்னு சொல்லிட்டு போறான், இல்ல இன்னும் ரொம்ப தாண்டி போய் ஒரு அமெரிக்கா இங்கிலாந்துன்னு கூட போக வேண்டிய நிலைமை வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது எது நீங்க ஃபேஷன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எது வந்து மாடர்ன் நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அது முழுக்க முழுக்க உங்க ஆரோக்கியத்தை உங்களுடைய உடல் நலத்தை அழிக்கிற ஒரு விஷயம். அப்படின்னும் போது அந்த வேண்டான்ற இது முதல் முறை அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது சொல்லப்பட வேண்டிய வேண்டாம். அதே போலதான் ட்ரக்ஸ், போதைப் பொருள்கள். யாரோ செய்யறாங்க, என்னமோ பண்றாங்க, இதனால ஒன்றும் தப்பு இல்லை, இப்படி நீ ரொம்ப நல்லா படிக்கணும்னா இதுக்கு வேணும், உன்னுடைய மனோதைரியம் உனக்கு நல்லபடியா வளரணும்னா வேணும், இது போல தவறான ஐடியாஸ் கொடுத்து உங்களை வந்து போதைப் பொருளா ஈடுபடுத்துறாங்க. இதுக்காக நீங்க வந்து வெளியில இருந்து யாரோ ஒரு ஆள் இதுக்காக கங்கணம் கட்டிட்டு வந்து உங்களெல்லாம் கெடுக்கணும்னு வந்து நிக்க போறான்னு நீங்க நினைக்காதீங்க. மாணவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு மாணவன் கெட்டு போயிட்டான்றது இந்த போதைப் பொருள் விற்கிறவங்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா அவனைதான் அந்த முதல் பிரேவா பிடிச்சுக்கிறாங்க. அதாவது கையில கிடைச்ச அந்த ஒரு விலங்கு மாதிரி அவங்கள பிடிச்சுக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் எப்படி இப்ப வந்து ஒரு புலியை பிடிக்கணும், ஒரு சிங்கத்தை பிடிக்கணும்னா முதல்ல ஒரு ஆடை கட்டி வச்சு அந்த ஆடு கிட்ட வரும்போது அந்த புலியையும் சிங்கத்தையும் பிடிக்கிறாங்க. அது போலதான் எந்த ஒரு மாணவன் முதல்ல அந்த குழியில விழுந்துட்டானோ அவனை ஆடா யூஸ் பண்றாங்க. அந்த ஆடை காமிச்சுதான் மீதி புலி சிங்கமா தைரியசாலைங்களா வேண்டான்னு சொல்லி மன தைரியத்தோட இருக்கிற மற்ற மாணவர்களுக்கு வலை வீசுறாங்க. சோ நமக்கு பிரச்சனை வெளியில இருந்து வரப்போகுது, யாரோ வந்து நம்மளை கெடுக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய எதிரி உங்களுக்கு நடுவுலயே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுபோல இந்த வேணாம் 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 அப்படின்னு சொல்றதுல இப்ப இந்த நீங்க ஒரு சிகரெட் ஒரு வாட்டி பிடிச்சு பாத்துருக்கீங்க, ஆனா நீங்களே வந்து சரி இது நல்லது இல்ல, உடம்புக்கு நல்லது இல்ல, நம்ம பாடத்துல படிச்சிருக்கோம், டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, வேண்டான்னு விட்டுடலாம். அதே போல குடிக்கிற பழக்கம் ஏற்பட்ட பழக்கத்தை விட்டுட முடியும். அதே போலதான் போதைப் பொருளை ஏற்பட்ட பழக்கம் விட முடியலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்து தைரியம் இருந்தா எத்தனையோ பேர் அந்த மாதிரி குழியில இருந்து விழுந்து மேலே ஏறி வந்திருக்காங்க. ஆனா நான் சொன்னேன் உங்களுக்கு முதல்லயே நான் பேச போறது வந்து செக்ஸ் எஜுகேஷன் பத்தி தான் சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இந்த இதுல அந்த வேணான்ற வார்த்தைக்கும் இங்க எங்க குழி நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ப்ரீ மெரைட்டல் செக்ஸ், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்படுற உடல் உறவு, ஏற்படுற செக்ஸ், இதுதான் இன்றைய பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கல. நீங்க வந்து எல்லா இடத்துலயும் எல்லா லெக்சர்லயும் எல்லா இடத்துலயும் படிக்கிறது எய்ட்ஸ்ன்ற பெரிய வியாதியை பத்தி படிக்கிறீங்க. ஆனா அது ஏதோ மருத்துவ உலகத்தை தாக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு புரியாத ஒரு வியாதினோ, இன்னும் நாங்க வந்து அதுக்கு வைத்தியம் கண்டுபிடிக்கல, அது வந்து எங்களால இன்னும் கான்கர் பண்ண முடியல, வெற்றி அடைய முடியல எங்களால அப்படின்னு மருத்துவ உலகத்தை நோக்கி நிக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க எடுத்துக்காதீங்க. இது வந்து இன்னைக்கு மனித சமுதாயத்தை எதிர்நோக்கி நிக்கிற பிரச்சனை. இப்ப மனித சமுதாயத்தை எதிர்நோக்கி நிக்கிற பிரச்சனை அப்படின் போது 40 வயசுலயும் 50 வயசுலயும் எங்களுக்கு அது பிரச்சனையா நின்றுட்டு இருக்கா இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே ஏதோ ஒரு அப்பா அம்மாக்கு உயிருக்கு மேலா மதிக்கப்படுற ஒரு குழந்தை. இந்த ஒரு குழந்தைக்காக தவம் இருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, அந்த பிறந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க, நல்லா வளர்க்கணும், நல்லபடியா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க.
இப்ப நீங்க ஒரு சிகரெட் பிடிச்சு உங்களுக்கு ஒரு வியாதி வந்தா குணப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டர் கூட்டிட்டு போறதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த எய்ட்ஸ்ன்ற ஒரு வியாதி வந்து திரும்பி வர முடியாத ஒரு நிலைமை. அதாவது உங்களுக்கு சினிமால எல்லாம் வந்து ரொம்ப டிராமாட்டிக்கலா அப்படியே ரொம்ப இதுவா காமிக்கிறது, அப்படியே ஒரு டாக்டர் ஒரு கேன்சர்னு சொல்றது, அதுல அழற சீனு, ஹீரோயின் அழ, அவங்க அம்மா அழ, இப்படி. ஆனா அதை விட பாதிக்கக்கூடிய ஒரு, அதாவது உங்களுடைய கல்லறைக்கு எத்தனை இன்னும் மீட்டர் தூரம் இருக்குன்னு அளந்து வச்சிருக்கப்பட்ட ஒரு வியாதி இன்னைக்கு அப்படின்னு சொன்னா அது எய்ட்ஸ் தான். நீங்க சொல்லலாம் இன்னொரு 10 வருஷத்துல அதுக்கு கூட கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. கண்டுபிடிக்க போறாங்கன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால இப்ப வந்து உயிருக்கு பயந்துட்டு மட்டும்தான் நம்ம நல்ல வழியில நடக்கணும்னு கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், உயிருக்கு பயந்துகிட்டு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மாணவர்கள் கிட்ட இருந்தும் எனக்கு கிடைக்கிற பதில், எங்களுக்கு உயிரை பத்தி பயமே கிடையாது, கவலையே கிடையாது. நீ ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா ஸ்கூட்டர் விட்டுற, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எப்ப வேணா சாவு வரத்தான் போகுது. என்னவோ இவங்க அந்த சாவுன்ற பயத்தையும் எல்லாம் அப்படியே அடக்கி ஆண்டு ஞானியா மாறின போல வர்ற பதில் தான் எல்லா மாணவர்கள் கிட்ட இருந்தும் கிடைச்சிருக்கு. மாணவர்களே வேணாம், இளைஞர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் கிடைக்கிற பதிலே அதுதான். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, ரைட், கவலை இல்லை. ஆனா உங்க ஒருத்தருக்கு ஏற்படுற பாதிப்பு உங்களோட மட்டும் நின்றுடல, உங்க குடும்பத்தை பாதிக்குது. நாளைக்கு நீங்களே பெரியவங்களாயி நீங்களே ஒரு குடும்ப தலைவராவோ இல்ல ஒரு கணவனாவோ ஒரு மனைவியாவோ ஒரு குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ இருக்கும்போது அவங்களையும் பாதிக்க போற விஷயம். இதை வந்து நாங்க 15-16 வயசுல இருக்கிற எங்க கிட்ட வந்து நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன நாளைக்கா நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். குழியில விழுந்த அப்புறமா எதிர்காலத்தை பத்தி நினைக்கிறதுக்கு திரும்பி ஏறி வர முடியாத குழி. அதனால 15-16 வயசுல எங்க குழி பக்கம் போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்து நோக்கிறது தான், தடுத்து நிறுத்துறது தான் இந்த லெக்சரோடைய எய்மே. நான் சொன்ன உங்களுக்கு அந்த மென்டல் ஹெல்த் அண்ட் பிசிக்கல் ஹெல்த்னு எடுத்துக்கும் போது பிசிக்கல் ஹெல்த்ல எல்லாமே அந்த நோன்றது தான். ஸோ எந்த அளவுல கட்டுப்பாட்டுல இருந்து வேண்டாம் முடியாதுன்ற அந்த வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த இதுல எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா யாரும் பையனுங்க பொண்ணுங்க பக்கமே திரும்பி பார்க்காதீங்க, பொண்ணுங்க பையன் பக்கமே திரும்பி பார்க்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் காலையில தான் சொல்லிட்டு இருந்தேன், வீட்டு முன்னாடி பிவேர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போர்டு போடுறோம். அந்த மாதிரி உடனே பிவேர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் வாசல்லையும் பிவேர் ஆஃப் கேர்ள்ஸ் பாய்ஸ் ஸ்கூல் வாசல்லையும் நாங்கள் கொண்டு வந்து போர்டு போடணுன்ற அர்த்தத்துல நான் சொல்லலை. இந்த பிவேர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பி அவேர், அதாவது உன்னை நீயே புரிந்து கொள். பி அவேர் அப்படின்னு சொன்னா உன்னை நீங்களே முதல்ல பயப்பட வேண்டியது நம்மளை பத்தி தான். எங்க நம்ம தவறான பாதையில போயிடுவோமோ, நம்மளை சுத்தி இருக்கிற இத்தனை டெம்டேஷன்ஸ் நடுவுல இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியுமான்ற முதல் பயமும், அதுல இருந்து உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற ஒரு தைரியமும் ஒரு ஸ்ட்ரென்த்தும். பி அவேர் ஆஃப் யோர் செல்ஃப், இதுதான் எங்க தேவை. இதுல வந்து பிவேர் என்ற வார்த்தைக்கே இடமே கிடையாது. முதல்ல நீங்க உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய தேவையே வராது. இப்ப இந்த இதுக்கு நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த இதுக்கு முதல் தேவை என்ன? முதல்ல நம்மளே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு தேவை ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட், நம்மளுடைய மனோ தைரியம். நமக்கு அந்த மனசுல அந்த தைரியம், நம்மளால நம்ம தப்பு செய்ய மாட்டோம், தவறான வழியில நம்ம போக மாட்டோம் அப்படின்ற அந்த தைரியத்தையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் உங்க மனசுல நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்றதுதான் முதல் கட்டம். வேற எத்தனையோ இதுங்களுக்கு வந்து தைரியசாலி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க, ஆனா தவறான இதுங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு வேண்டிய அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதுக்குன்னு தனியா எந்த டானிக்கோ எதுவுமே அவைலபிளா கிடையாது. ஆனா அது நம்மளா கொஞ்சமா வளர்த்துக்கிற தைரியம் அது. சரி, தைரியம் வந்தாச்சு, அடுத்தது என்ன பண்ண போறோம்? அப்பா அம்மா சொல்லிட்டு தான் இருக்காங்க, டீச்சருங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இது தப்பு, இது நல்லது, இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல வழி, எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்க வயசுல இப்ப என்ன அப்படின்னா, நீங்க வந்து எதுவுமே புரியாத குழந்தைங்கன்னு உங்களை நாங்க நடத்தணுமா, இல்ல எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு அடல்ட்டா மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை நாங்களே பொறுப்பா விட்டுடணுமா? அப்படிப்பட்ட 2 கட்ட நிலைமையில இருக்கிற நேரம் இது. புரிஞ்சும் புரியாம, எல்லாமே புரியாம எல்லாமே புரிஞ்சு, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற வயசு இது. அதனால இப்ப நாங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டுல எல்லா அப்பா அம்மாவும் எல்லா டீச்சரும் செய்யறது, இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி படி 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 படிச்சாதான் +2ல மார்க் வாங்கினா தான் இப்படி மேல போக முடியும், இன்னும் வெறும் படிப்பை பற்றி மட்டும்தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், இல்ல ஒழுக்கத்தை பத்தி மட்டும்தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அந்த லெவல்ல எது நல்லது எது கெட்டது அப்படின்றது வந்து இப்ப எங்களுடைய கொஞ்சம் வயசு, எங்களை விட ரொம்ப வயசான லெவல்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கல்யாணம் அப்படின்னா
அப்பா அம்மா இல்ல அந்த அப்பா அம்மாக்கு மேல தாத்தா பாட்டி கூட இருப்பாங்க அந்த வீட்டுல யார் பெரியவங்களும் அவங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்கன்னா போய் கழுத்தை நீட்ட வேண்டியது அவ்வளவுதான். ஆம்பளைங்களா இருந்தா கூட அந்த தாலியை கட்டுனா கட்டுவாங்க, இவங்க கழுத்தை நீட்டுனா நீட்டுவாங்க, அவ்வளவுதான் கல்யாணம்ன்றதே. அதுக்கப்புறம் காலகட்டம் மாறுச்சு. பையன் வந்து பொண்ணை பாக்குறது, வேணும்ன்றது வேணான்றது அந்த லெவலுக்கு மாறுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டம் வந்துச்சு. சரி பொண்ணும் பையனும் கொஞ்சம் பேசிக்கிட்டோம், அவங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கான்னு பார்த்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்களே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பழைய சினிமாவா தூர்தர்ஷன்ல போடுறான்னா அந்த இதுக்கும் இன்னைக்கு புதுசா டைரக்டருங்க எடுக்கிற சினிமாக்கும் அளவுல நீங்க கல்யாணம்ன்ற ஒரு காட்சியை காமிக்கிறாங்கன்னா இந்த அளவு வித்தியாசத்தை நீங்களே கூட பாக்குறீங்க. ஸோ இன்னைய சமுதாயத்துக்கு வேல்யூஸ் மாறிக்கிட்டே வருது. மாறிக்கிட்டு வர்ற வேல்யூஸ் எங்களுக்கும் தான் புரியுது. அதனால அந்த வேல்யூஸை வச்சு எது நியாயம் எது நம்மளுக்கு நல்லது அப்படின்ற ஒரு கோடு, த லைன் ஆஃப் கண்ட்ரோல், அந்த கோடு நீங்களா கிழிச்சுக்கணும். அப்பா அம்மா கிழிச்ச கோடுனா தாண்டது ஈஸி, டீச்சருங்க கிழிச்ச கோடு தாண்டது ஈஸி. அதனால உங்களுடைய ஜெனரேஷனுக்கு அதே சமயத்துல உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எது, த லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவுல கூட ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல் வரையறாங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு இமேஜினரி லைன் இருக்கு. நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல கூட இருக்குது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல். அதை தாண்டி வந்துச்சுன்னா சண்டை தான். அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வாழ்க்கையில அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ஒரு கட்டாய தேவை. ஸோ அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை வரையறதுக்கு முதல்ல ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்ட் வேணும். அதுக்கு அடுத்தது அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை நம்மளே வரைஞ்சு அந்த கோட்டை தாண்டாம இருக்கிறதுக்கு அந்த தைரியத்தை உபயோகப்படுத்தணும். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மனோ தைரியமும் நம்ம கிழிச்ச கோடும் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எடுக்கிற முடிவுகள் கட்டாயமா நல்லவையா தான் இருக்கும். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, நான் சொன்ன பிவேர் ஆஃப் பாய்ஸ் பிவேர் ஆஃப் கேர்ள்ஸ் இல்ல. சரி, ஆனா அப்ப என்ன உறவு? இப்ப பக்கத்து வீட்டு பொண்ணோ இல்ல ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிற பொண்ணோ இல்ல மத்தபடி பையனுங்க என்ன மாதிரி உறவு? என்ன எனக்கு முழுக்க முழுக்க நான் வெறுக்கிற ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்க முடியும் அப்படின்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ன்ற வார்த்தையை தான் நான் முழுக்க முழுக்க வெறுக்கிறேன். ஏன்னா நட்புன்றது அவ்வளவு ஒரு வண்டர்ஃபுல் ஃபீலிங் அண்ட் வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு என்னத்துக்கு முன்னாடி அந்த கேர்ள் பாய்ன்ற வார்த்தை, அந்த வார்த்தைகள் இல்ல, அந்த நட்புன்றதும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதும் ரொம்ப உயர்ந்த ஒண்ணுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த தவறான எண்ணங்களுக்கு வழியே வராது. ஒரு நல்ல நண்பனா ஒருத்தரை ஏத்துக்கிட்டாச்சு அப்படின்னு சொல்லும் போது தவறான எண்ணங்கள் மனசுல வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நட்பு மீறி ஒரு உணர்வு இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்றதுதான் என்னோட பதில். ஏன்னா நானும் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிருக்கேன். 10 வருஷம் கோ எஜுகேஷன்ல படிச்சு வெளியில வந்தவ தான். அதனால நாங்க தனியா எங்கேயோ படிச்சுட்டு வந்தோம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கும் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல 9 பேர் வந்து ஜென்ஸ் தான், படிக்கிற காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அவங்களோட மனைவிகள் அவங்களுடைய குழந்தைங்க எல்லாமே எங்க குடும்பத்தோட குடும்பமா குடும்ப நண்பர்களா இன்னைக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னா உறவுக்கும் மீறி முதல்ல கை கொடுக்கறதுக்கு வந்து நிக்கிறவங்க, உண்மையா சந்தோஷப்பட்ட இல்ல உண்மையா கண்ணீர் சிந்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா அன்னைக்கு நான் படிச்சு முடிச்சது வந்து 75ல, இப்ப 95ல இருக்கோம். இந்த 20 வருஷத்துல அந்த நட்பு எவ்வளவு பெரிய நட்பா வளர்ந்துருக்கணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு அந்த 9 பேர்கிட்ட எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த நட்பா மதிச்சதுதான் காரணம். அந்த நட்பை வந்து நீங்க ஒரு நல்ல விதமான ஒரு உறவா வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யாருமே எந்த குறையுமே சொல்ல முடியாது. நட்புனால நீங்க எந்த லெவல் வரைக்கும் போலாம் நட்பு இப்படின்னு நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, நட்புன்றதுக்கு வந்து ஒரு டெபினிஷனோ எதுவோ ஒரு பிசிக்ஸ்லயோ கெமிஸ்ட்ரிலயோ கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. அதை உணர்ந்தாதான் அது புரியும். இப்ப நீங்க வந்து பேசுறதே வந்து நீங்க பாக்குற சினிமாலையும் டிவிலையும் காண்பிக்கிற அந்த நட்பு காதலா முறியறதோ இல்ல ஒரு சண்டையில ஆரம்பிச்சு காதலா முடியறதையோ தான் மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற டெஃபினிஷனே நீங்க சினிமா மூலமாவும் டிவி மூலமாவும் கிடைக்கிற டெஃபினிஷனா நீங்க வச்சுக்கிறீங்க. அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாதான் அந்த தவறான உணர்வுகளுக்கு இடமே இல்லாம இருக்க முடியும். நீங்க நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிறீங்க, உங்களுடைய இங்கிலீஷ்ல நீங்க நிறைய கொட்டேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு கொட்டேஷன் உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க மறக்காம இருக்க வேண்டிய ஒரு கொட்டேஷன். பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்றாரு, a brother may not be a friend but a friend will always be a brother. உங்களுடைய அண்ணனோ தம்பியோ உங்களுக்கு என்னைக்குமே நட்பாவோ ஒரு நல்ல உறவாவோ இருக்கணும்ன்றது இது இல்ல. நாளைக்கே சொத்து சாண்டை வந்துச்சுன்னு சொன்னா அண்ணனும் தம்பியும் எதிரிகளா மாறிட முடியும். ஆனா ஒரு நல்ல நண்பன் வந்து ஒரு உயர்ந்த அண்ணன் தம்பின்ற உயர்வுக்கு மேல ஒரு நண்பனா இருக்க முடியும். நான் வந்து நண்பன் சொல்றேன்னு அது எல்லாமே பாய்ஸ்க்கு தான் அப்ளை ஆகுதுன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க வந்து தனித்தனியா கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்குன்னு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங் சோ வண்டர்ஃபுல். அதனால அந்த இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா யூ வில் ரியலி உங்க கடைசி நாள் வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு உறவா அமையும்.
சரி, இப்ப நான் சொன்ன உங்களுக்கு சினிமால காமிக்கிற முழுக்க முழுக்க நட்புன்றதே அது காதல்ன்ற ரூபத்துல தான் காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இப்ப இன்னைக்கு வர்ற சினிமாவும் டிவியும் அந்த காதலுக்கு அர்த்தமே செக்ஸ் தான்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. சோ அப்படின்னு பார்த்தா அப்ப அந்த காதல்ன்றதே தப்பான வார்த்தையா இல்ல செக்ஸ்ன்றது அதை விட மோசமான வார்த்தையா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ஒண்ணு நம்பி ஒண்ணு இல்ல. நீங்க அந்த செக்ஸ்ன்றது ஒரு தப்பான வார்த்தை இல்ல, ஒரு உயர்ந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அது கணவன் மனைவிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உறவு. நீங்க சயின்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா செக்ஸ்ன்றது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான், அதுதான் டெபினிஷன் தான், இல்ல நான் சொல்லல. ஆனா உண்மையான உறவு அப்படின்ற இது எங்க வருதுன்னா கணவன் மனைவிக்குத்தான் பண்ணிருக்க வேண்டிய உறவு. அந்த இதை புரிஞ்சுக்காம யாரோ பணத்தையும் உங்ககிட்ட இருந்து அந்த படங்களையும் விற்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக எதையோ சீப்பா விற்க பாக்குறதுனால நீங்க உங்களுடைய எண்ணங்களை தவறான வழியில ஏற்படுத்திக்கிறீங்க. இதை நீங்க யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணவும் தயாரா இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு பாக்குற சினிமா ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே உங்க வயசுல இருக்கிறவங்க தான். 15 வயசு 16 வயசு ஹீரோவையும் ஹீரோயினையும் பாக்குறீங்க. அதனால ஒரு நல்ல டைரக்டர் ஒரு சினிமா எடுத்திருக்காருன்னு சொன்னா உடனே அவர் காமிக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் கரெக்டான உணர்ச்சிகளா தான் இருக்கும். அப்படி அதுக்கு மேல இந்த வயசு, இந்த 15 16 வயசு உணர்ச்சி பூர்வமா செயல்படுற வயசு. சண்டை போடணும்னாலும் உணர்ச்சி பூர்வம் தான், அடிச்சுக்கணும்னாலும் எதுக்குனாலும் அந்த கோபமோ ஒரு ஆர்வமோ இல்ல, ஆர்வம் கூட சொல்றேன், படிக்கிறது கூட ஆர்வம்னு வந்துச்சுன்னா எப்படி படிக்கிறீங்க? நாங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்காத 98% 97% இன்னைக்கு அவ்வளவு ஈஸியா நீங்க வாங்குறீங்க. ஆர்வம்னு வந்தாலும் அதே தான் காமிக்கிறீங்க, ஆத்திரம்னு வந்தாலும் அந்த எங்கேயோ ஒரு இடத்துல கரை உடைஞ்சு போகுது. அதனால எந்த இதுல நீங்க உங்களுடைய இதை செயல்படுத்த போறீங்க அப்படின்றதுதான். அந்த செயல்பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு கைட் தேவை. அந்த கைடு சினிமாவாவோ இல்ல நீங்க படிக்கக்கூடிய புத்தகங்களும் பத்திரிகைகளாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்த செக்ஸ் எஜுகேஷனோட பேசிஸே. உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன மாதிரி இருந்தாலும் அதை உங்களுடைய டீச்சரையோ இல்ல உங்க அப்பா அம்மாவையோ அணுக தயங்க கூடாது. காலையில 3 மணி நேரம் உங்க அப்பா அம்மா கிட்ட தான் பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு துணையா நீங்க நண்பனா உங்க பிள்ளைங்களுக்கு இருக்க முடியும்னு காமிச்சுக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட வருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கேட்டுன்னா அவங்க கண்ட புத்தகங்களை படிச்சுட்டு அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் அவங்க வளர்த்துக்க மாட்டாங்க அப்படின்றதுதான். அதனால பெற்றோர்கள் தான் முதல் நண்பர்களா நம்ம நினைக்க வேண்டியவங்க. அதனால எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன நம்ம சந்தேகம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தா கூட நம்மளுடைய முதல் துணையே அப்பா அம்மா தான். அதனால எந்த இதுக்குமே நல்ல வழிகாட்டியும் அவங்கள ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கணும். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் செக்ஸ்ன்றது கணவன் மனைவிக்கு மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அப்படிப்பட்ட செக்ஸ் உறவு. சோ கணவன் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய உறவுன்னு இவங்க கோடு போட்டு சொல்லிட்டு இப்ப என்னத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற உறவை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணலாம். எல்லா நல்லதுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்குன்னு சொன்னா அதே போல கெட்டதுக்கும் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. அது போலதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற உறவு அப்படின்றது. இதை நான் பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளனேட்டரியா சொல்லணும்ன்ற தேவையே இல்லை. எல்லா இதுலயுமே நீங்களே பார்த்திருப்பீங்க. ஏன்னா என் பொண்ணு 8 வயசுலயே மழையில ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் நனையிற சீனை பார்த்த உடனே அடிச்ச ஒரே கமெண்ட், அடுத்த சீன்ல ஹீரோயின் அழுவா அவ பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு அப்படின்னு. 8 வயசுல என்னோட பொண்ணு சொல்ல முடியும் சொன்னா உங்களுக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் உறவுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத பத்தி இல்லைன்னு சொல்லி நீங்களும் சொல்ல போதில்ல, இல்ல இருக்குன்றத பத்தி நானும் ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லா சினிமாலையுமே கல்யாணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு காமிச்சிட்டு தான் இருக்காங்க, கணவன் மனைவி. ஆனா கணவன் தவறான உறவுகளோட இல்ல மனைவி தவறான உறவுகளோட, அதே போல கல்யாணத்துக்கு முன்னாடி. சோ இந்த 1 நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம பசங்க கிட்ட மட்டும் தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த லெவல்ல இப்ப உங்க அப்பாவோ அம்மாவோ அப்படிப்பட்ட ஒரு தவறான உறவுல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை உங்களால ஜீரணிக்க முடியுமா இல்ல உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? இந்த கேள்வி இப்ப முதல்ல வெறும் பாய்ஸ்க்கு மட்டும்தான். அப்பாவோ அம்மாவோ அப்படிப்பட்ட ஒரு தவறான உறவுல, ஏன்னா சினிமால நீங்க பாக்குறதுதான் வாழ்க்கையில நிறைய இடங்கள்லயும் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கு அப்படின்னு அப்பா அம்மா அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்து பிள்ளைகளா உங்களால அப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? சாதாரணம் தானே. இதனால என்ன, அப்பா பிடிச்சிருக்க அப்பா செய்யறாரு, நமக்கு என்ன, அப்படி உங்களால ஏத்துக்க முடியுமா? யாருமே முடியும்னு நினைக்கல. ரைட், முடியாதுன்னு அத்தனை பேரும் சொல்லியிருக்கீங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாத உறவு அது? நீங்க பாக்குற ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பாக்குற சினிமாக்கள்ல காமிக்கப்படுறதுதான் அது. ஏன் ஏற்றுக்க கூடாது? அதுல என்ன தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்பவுமே ஒண்ணு சரின்னு சொன்னாலும் அதுக்கு பாயிண்ட்ஸ் டு ப்ரூவ் கொடுக்கணும் இல்லையா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஆன்சர்ஸ் வருது. ப்ரூவ் திஸ் பாயிண்ட் இஸ் ட்ரூ ஆர் நாட், ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டிக் போடுன்னு சொல்லிலாம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வருது.
இப்ப இந்த மாதிரி இதுல இது தவறுன்னு ஏன் நினைக்கிறீங்க? அப்ப நீங்க சரின்னு நினைக்கல, தவறுன்னு நினைக்கலையா? இங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க, பெரியவங்க உட்காந்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க யாரும் நீங்க சொல்ற பதில்களுக்காக அவங்களை பீனலைஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் நாங்க முதல்ல அவங்களெல்லாம் வராதிங்கன்னு சொன்னேன் நானு. ஆனா அனுப்ப மாட்டாங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே வந்திருக்காங்க. தவறுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்ப அட்லீஸ்ட் நீங்க குடிக்கிறது தவறுன்னு நினைக்கிறீங்க, ஏன் குடிக்கிறது தவறுன்னு நினைக்கிறீங்க, இல்ல சிகரெட் பிடிக்க தவறுன்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பதில் சொல்வீங்க இல்லையா? அது போலதான் இதுவும். இப்ப ஒரு குடிக்கார அப்பா இருந்தா அதனால குடும்பமே சீரழியுது. ஒரு சிகரெட் பிடிக்கிற அப்பா அதனால ஒரு கேன்சர் வந்தா அதனால அவரு துன்பப்படும் போது குடும்பமும் சேர்ந்து துன்பப்படுது. அது போல இப்படிப்பட்ட உறவுனால என்ன தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இந்திய பண்பாடு தடுக்குதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்திய பண்பாடு அதை தடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் கூட நம்ம பண்பாடை பத்தி நினைக்கலையா? ஓகே, ஆல் தி கேர்ள்ஸ் ஆல்சோ ஜாயின். எப்படி நீங்களும் இல்ல பரவாயில்லன்னு கை தூக்கிக்க மாட்டீங்க, இப்ப பரவாயில்லன்றதுலதான் நீங்களும் இருக்கீங்க. ஏன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆன்சர் வந்து யார் வேணா பண்ணலாம். அந்த இதுல ஒருத்தர் கூட சொல்ல போறது இல்ல, ஒரு பதில் கூட. முதல்ல இந்திய பண்பாடு, ஏன்னா யூஸ்வலா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கிற பதில் எல்லாம் சொல்றேன், அதெல்லாம் ஓகேவான்னு சொல்லுங்க. எல்லாரும் யூஸ்வலா சொல்றது நம்ம கல்ச்சர், நம்ம பண்பாடு, நம்ம சிவிலைசேஷன் இப்படிதான் சொல்லுவாங்க. அதுவாவது ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா ஒத்துக்கிறீங்களா? நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்குன்னா ஒத்துக்கிறீங்களா? ஒருத்தர் கூட ஒத்துக்கலையா? என்னம்மா மேடையெல்லாம் அத்தனை அரசியல்வாதியும் கண்ணகியையும் சீதையும் அப்படி சும்மா தூக்கி வச்சு கொண்டாடின்னு இருக்காங்க. ஒருத்தர் கூட நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குன்னு ஒத்துக்க மாட்டீங்களா? இது தலையாதாட்டுங்க. என்ன நீங்களும் கிடையாதா? சரி, ரைட். அடுத்த பதில் யூஸ்வலா எல்லாரும் சொல்ற பதில், எங்க அப்பா அம்மா எங்களுடைய குடும்பத்தை பாழ அடிச்சுட்டு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. பிள்ளைங்களை ஏமாத்தி அந்த குடும்பத்துடைய கௌரவத்தையே குறைச்சு நாளைக்கு நாங்க எப்படி ஸ்கூலுக்கு போவோம், எங்க அப்பா அம்மா எப்படி நடந்தாங்கன்னு தெரிஞ்சா நாங்க எப்படி ஸ்கூலுக்கு போவோம், எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, எங்களுடைய குடும்பத்துடைய சந்தோஷமே பாழாயிடும், எங்க குடும்பம் சிதறி போயிடும். அட்லீஸ்ட் இதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அப்படி உங்க குடும்பத்துல நடந்துச்சுன்னு சொன்னா உங்க குடும்பத்துல குழப்பம் வரும், உங்க குடும்பத்துடைய சந்தோஷமே போயிடும் நீங்க எல்லாம் நினைக்கலையா? பரவாயில்லன்னு தான் நினைக்கிறீங்களா? அப்ப எல்லாரும் அட்லீஸ்ட் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அட்லீஸ்ட் எல்லாரும் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கை தூக்குங்க. ரைட், வெரி குட். அப்ப பொண்ணு இல்லாத நினைக்கிறாங்கப்பா குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ட்டு. அப்புறம் ரொம்ப அவமானம் கை தூக்கலன்னா. அவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு நினைங்க, தூக்குங்க. அத்தனை பேரும் கை தூக்குங்க. இதுல சந்தேகம் எல்லாருக்கும் பயம். இந்த கேள்வியை வச்சு இந்த அம்மா வேற எதுவும் மடக்க போறாங்க, அதனால இப்பவே கை தூக்காம இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. ரைட். எல்லா மாணவர்கள்கிட்டயுமே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடைச்சிருக்கிற பதில் எல்லாம் இதுதான். நமக்குன்னு ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு. எங்க அப்பா அம்மா பொறுப்புள்ளவங்களா நடந்துக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க அப்பா அம்மா பொறுப்போட நடந்துக்கிட்டாதான் எங்க குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும், எங்க குடும்பத்துல நிம்மதி இருக்க முடியும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்க முடியும். அதனால எங்க அப்பா அம்மா அப்படிப்பட்ட பொறுப்புள்ள அப்பா அம்மாவா இருக்கணும்ன்றதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்றதுதான். இதெல்லாம் இதுல ஒரு பதில் கூட என்னோட பதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க இத்தனை நாள் நான் போயிட்டு இருந்த ஸ்கூல்ஸ்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி இருக்கிற பதில் தான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, அப்படிப்பட்ட பொறுப்புள்ள அப்பா அம்மாவா இருக்கணும்ட்டு அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னா, உங்ககிட்ட இருந்தும் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான பிள்ளைங்களா நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிற உரிமை உங்க அப்பா அம்மாக்கு இருக்கு. தவறான வழியில என்னுடைய பிள்ளைங்க போக மாட்டாங்க, என்னோட பிள்ளைங்க என்னுடைய குடும்ப கௌரவத்தையோ என்னுடைய குடும்ப சந்தோஷத்தையோ பாழாக்க மாட்டாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்க அப்பா அம்மாக்கு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களை வளர்க்கறதுக்காக அவங்க எத்தனையோ தியாகங்கள் பண்றாங்க, எத்தனையோ சாக்ரிஃபைசஸ் பண்றாங்க. படிக்க வைக்கிறதுக்குன்னு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எப்படின்னா படிச்சு முடிச்சாச்சு 15 வயசாச்சு நீயே சம்பாரிச்சு உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோன்னு வெளியில அனுப்பிடுறது இல்ல. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஒரு வீடு செட்டில் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அப்பா அம்மா பொறுப்பு ஏத்துக்கிறாங்க. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியா செட்டில் ஆகிற வரைக்கும். நீங்க வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லெவல் ஆனோன்னா அவங்க பணம் சேர்த்துட்டு அவங்க ஹாலிடே போவாங்க, அவங்க லைஃப்பை பத்தி மட்டும் தான் நினைப்பாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா அப்பா அம்மாவும் சேர்த்து வைக்கிறாங்கன்னா உங்களுக்காக தான். யார கேளுங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண, பிள்ளைக்கு படிப்புக்கு, பிள்ளைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா குழந்தைங்க குழந்தைங்க குழந்தைங்கன்னு முழுக்க முழுக்க பிள்ளைங்களை பத்தி மட்டுமே நினைச்சு கனவு கண்டு அவங்களுடைய எதிர்காலம் முழுக்க நீங்க தான் நினைக்கிற அப்பா அம்மாங்க தான் நம்ம நாட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே. அதனால எதை உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதை எதிர்பார்க்கிற எல்லா உரிமையும் உங்க அப்பா அம்மாக்கு உங்ககிட்ட இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அவ்வளோ ரொம்ப அருமையான கல்ச்சரா உங்களுக்கு தோணுதோ, எந்த ஃபேஷன் எடுத்துக்கிட்டாலும், ஒரு பேண்டோ ஒரு ஷர்ட்டோ இல்ல ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல எந்த இதுன்னு எடுத்தாலும் வெளிநாட்டு ஃபேஷன் எல்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு அற்புதமா இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணுது. ஆனா அந்த வெளிநாட்டுல எல்லாமே யார் வேணா எப்படி வேணா வாழலாம்
அப்படின்ற காலம் மாறி அவங்க இப்ப வந்து கல்யாணம் குடும்பம் அப்படின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிற காலமா அவங்க இப்ப திருப்பி பின்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு சக்கரம் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் சுத்தி முடிஞ்சாச்சு. முதல்ல அவங்களும் நம்மள போலதான் இருந்தாங்க, கலாச்சாரம் பண்பாடுன்னு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி காத்துல போட்டு இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. அந்த லெவல்ல அந்த ஒரு வட்டம் சுத்தி முடியிற நேரத்துலதான் அந்த எய்ட்ஸ்ன்ற பெரிய ராட்சச அடி அவங்க மண்டை மேல விழுந்துச்சு. சோ அந்த ஒரு வட்டம் முடிஞ்சு இப்ப 2வது வட்டம் ஆரம்பிக்கும் போது திருப்பி அவங்களும் கலாச்சாரம் பண்பாடுன்ற எண்ணத்தோட தான் அவங்களுடைய இதை ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற இதுலயும் கல்யாணத்துக்கு பிறகுதான் உடல் உறவு அப்படின்றத பத்தியும் அவங்க இவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னும் நம்ம எல்லாம் வந்து அந்த கட்டத்தை தாண்டி போகல, சரியான கட்டத்துல நின்றுட்டு இருக்கிறோம். அதனால நம்மளும் அந்த முழு வட்டம் சுத்தி நம்ம தலையில இடி இறங்குற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு தேவையில்ல. இந்த லெவல்லயே அந்த பாதி வட்டத்திலேயே நம்மளுடைய இதை ஸ்திரமான ஒரு நிலையா மாத்திக்கணும். அவங்க கத்துக்கிட்ட பாடத்துல இருந்து நம்ம பாடம் கத்துக்கணும். திருப்பி அவங்க நடந்த வழியாவே நடந்து போய் முழு பாடத்தையும் கத்துக்கணும்னு தேவையில்லை. அதனால அவங்க கிட்ட இருக்கிறது நல்லது எத்தனையோ இருக்கு. எவ்வளவு கடினமான உழைப்பு, எப்படி அந்த ஒரு குறிக்கோள்னு வச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த குறிக்கோளை விட்டு விலகாத ஒரு தன்மை. அவங்களுக்கெல்லாம் வந்து நீ பாடி இந்த உனக்கு நான் பணம் கட்டுறேன், நான் உனக்கு கேபிடேஷன் ஃபீ கட்டுறேன், நான் உனக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு எந்த அப்பமாவும் அவங்க பின்னாடி எல்லாம் போறது கிடையாது. பள்ளிக்கூட படிப்பு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதோட அவங்க கதை பார்த்துக்க வேண்டியது. ஸோ அவங்கெல்லாம் வேலை செஞ்சு சம்பாரிச்சு பணம் சேர்த்து அதுக்கப்புறமா தான் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி 17-18 வயசு பசங்க எல்லாம் யூனிவர்சிட்டியில 10% தான் இருப்பாங்க. அது கூட ரொம்ப பணக்கார வீட்டு பசங்க 10% இருப்பாங்க. மீதி 90% பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேற்பட்டவங்க தான். அவங்களா சம்பாரிச்சு பணம் சேர்த்து அங்க வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வந்து இங்க மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, எக்கச்சக்கமா பணம். அதனால அந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கூட அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு சம்பாரிச்சு அதுக்கு அப்படிதான் கொண்டு வராங்க. அதனால அவங்களுக்கு படிப்பு அருமை தெரிஞ்சிருக்கு. அவங்களாம் படிப்பு அப்படின்னு சொன்னா 20 மணி நேரம் 22 மணி நேரம் கூட அந்த படிப்புக்காக வேலை செய்ய தயாரா இருக்காங்க. அந்த குறிக்கோள்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, முன்னேற்றம்னு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் முன்னேறிய நாடுகளாகவும் நம்ம எல்லாம் இன்னும் முன்னேறும் நாடுகளாகவும் இருக்கிறதுடைய காரணமே அதுதான். அவங்க அதை பிடிச்சாங்கன்னா அந்த ஒரு குறிக்கோளோட முன்னோக்கி நடக்கிறாங்க. ஸோ அந்த நல்ல விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். அவங்க கத்துக்கிட்ட பாடத்துல இருந்தும் பாடம் கத்துக்கணும். அதுதான் முக்கியமான தேவை. சரி, இப்ப இவங்க சொன்னாங்க ஃப்ரெண்டுன்னா பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னு. சரி, இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னா இப்ப பாதி லெவல்ல நீங்க பாக்குற அதே சினிமா அதே டிவிக்கே திருப்பி போவோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கூட தொட்டு பேசுறது தப்பு இல்ல, பக்கத்துல உட்கார்ந்து பேசுறது தப்பு இல்ல அப்படின்னு இருக்கு. இப்ப அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். தொட்டு பேசினா தப்பா, பேசுறதே தப்புன்னு ஒரு ஸ்கூல்ல இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. உங்க ஊர்ல தான் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு இன்னும் தொடர்றதை பத்தி எங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பள்ளிக்கூட வாசலை விட்டு வெளியில வந்த உடனே எல்லாமே நீங்க நினைக்கிறது தான், உங்களுக்கு எது ரைட்டுன்னு தோணுதோ அதுதான். அப்படிங்கும் போது தொட்டு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற எண்ணம் உங்க மனசுல வரலாம். இந்த தொடுதல் அப்படின்றதே கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு 20 வருஷம் முன்னாடி கூட நீங்க வச்சுக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ்ல வந்து யாருமே ஒரு பையனோ பொண்ணோ, நாங்களுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கூட இன்னைக்கும் அவங்களும் எங்க கிட்ட வந்து வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. இவ்வளவு 20 வருஷம் நட்பு தான், ஆனா அவங்க வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க, நாங்களும் அவங்கள வாங்க போங்கன்னு தான் பேசுறோம். ஆனா இன்னைக்கு காலேஜ்ல இருக்கிற பசங்க கிட்ட பாத்தீங்கன்னா பொண்ணுங்களும் ஈஸியா பையனுங்களை வாடா போடான்றாங்க, பையனுங்களும் பொண்ணுங்களை ஈஸியா வாடி போடின்றாங்க. அந்த அளவுக்கு இறங்கிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி கேர்ள்ஸ்குள்ள ஒருத்தர் வாடி போடின்னு பேசிக்குவாங்க, பையனுங்களுக்குள்ள ஒருத்தர் எப்படி வாடா போடான்னு பேசிக்கலாமோ அது போல பிட்வீன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கூட பேசிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு இறங்கி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கட்டத்துல நிற்கும் போது இப்ப வந்து தொட்டா தப்பா தொடலைன்னா தப்பா அப்படின்னும் போது நட்புக்கு முதல்ல எங்க கண்ணியமும் கௌரவமும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா தள்ளி நிக்கிற 4-5 அடி நாள் தான் அந்த கௌரவமே கிடைக்குது. இப்ப நீங்க நின்று பேசுறீங்க அப்படின்றது அந்த பேச்சு உங்களுடைய டீச்சருக்கோ இல்ல உங்க அப்பா அம்மாக்கோ இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ தவறான எண்ணம் ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா the distance maintained. உங்க 2 பேருக்கு நடுவுல எத்தனை அடி இருக்கு அதை பொறுத்துதான் அந்த நட்புக்கு கௌரவமே. நீங்க சொன்னா தள்ளி நின்று பேசி கூட இஷ்டமா நடந்துக்கிறவங்க நடந்துக்கலாம் தெரியுமா நீங்க கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட்னு ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே கிடையாது. சிலதுக்குன்னு சில நியதிகள் இருக்கு. கௌரவம் கண்ணியம் ஒரு நட்புல எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 4-5 அடி தள்ளி நிக்கிற நட்புலதான் கௌரவம் இருக்கு. என்ன கேட்டா பிட்வீன் ஒரு கேர்ள் அண்ட் பாய் தான் இல்ல, இன்னைக்கு இதுல வந்து பிட்வீன் பாய்ஸ் பிட்வீன் கேர்ள்ஸே கூட அந்த தொட்டு கட்டி பிடிச்சு அப்படிப்பட்ட நட்பு நிச்சயமா நாங்களாம் கூட ஸ்கூல் டேஸ்ல பார்த்தது இல்லை. நான் கூட தான் நல்ல நண்பர்களா வெறும் ஸ்கூல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். அந்த மாதிரி கட்டி பிடிச்செல்லாம் யாருமே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து கலாச்சாரம் மாறுது. ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சு அணைச்சு பிட்வீன் கேர்ள்ஸா இருக்கட்டும் இல்ல பிட்வீன் பாய்ஸா இருக்கட்டும் இதுல தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லதான். ஆனா எந்த எதுவுமே இப்ப எந்த நண்பர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டுமே அந்த டச் அப்படின்றது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கு ஒரு கண்ணியமும் கௌரவமும் இருக்கு அப்படின்றத யாருமே மறுக்க முடியாது.
ஏன் இந்த டச்சுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா ஒரு குழந்தை அப்படின்னும் போது அந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு வந்து வார்த்தைகள் புரியாது, என்ன பேசுறோன்றது தெரியாது. அந்த லெவல்ல அந்த குழந்தைக்கு புரியுறது எல்லாமே அந்த டச், அந்த தொடுதல் அப்படின்றது தான். நம்ம அம்மா அப்படின்ற அந்த பாசம் வளர்றதுக்கே அந்த குழந்தைய அவங்க தொட்டு தூக்கி கொஞ்சி அதுலதான் பாசமே வளருதுன்றோம். அதாவது பிறந்த நிமிஷம் நீங்களாம் அப்படியே இது பண்ணி குழந்தையும் தாயும் பிரிச்சு அந்த குழந்தைய வந்து அந்த ஆயா கையிலயோ நர்ஸ் கையிலயோ கொடுத்துருவோம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. குழந்தை பிறந்த உடனே அப்படியே அந்த தாய் மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிளசண்டா பேபியை கட் பண்றோம், இது பண்ணி அந்த கொடியே நாங்க இருக்கோம். அந்த நேரத்துல அந்த தாயை வந்து அந்த குழந்தைய அணைச்சிக்க தான் சொல்றோம். ஏன்னா அந்த தொடுதல் அப்படின்றது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங். நீங்க ஒரு செடியா இருக்கட்டும், உங்க வீட்டு நாயா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையுமே நீங்க என்ன உங்க செடியை கூட நீங்க ஒரு கிளீன் பண்ற செடியை வந்து பிடிச்சி கண்ணா அப்படின்னு அசைச்சு பண்ணீங்கன்னா அந்த வேரோட பிடிங்கின்னு செத்து போயிடும் அந்த செடி. அதே அந்த செடியை கூட நீங்க ஹேண்டில் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஒரு இலையை கிள்ளணும், இல்ல ஒரு ட்ரிம் பண்ணணும், இல்ல அதுக்கு ஒரு குச்சி நடணும். அதை வந்து நீங்க எவ்வளவு ஜென்ட்லா ஹேண்டில் பண்றீங்க. ஸோ அந்த டச்ன்றதுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதாவது உயிரினம் முதல்ல செடியா அதாவது லிவிங் திங்ஸ் நீங்க உங்க சயின்ஸ்ல படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த லிவிங் திங்ஸ் கீழே வர்றதுல பிளான்ட், அனிமல், ஹியூமன் பீங்ஸ் எல்லாருமே வரும். அந்த லிவிங் திங்ஸ்க்கே இருக்கிற சென்சேஷன்ஸ் அப்படின்றதுலயே பேசிக் சென்சேஷன் எதுன்னு சொன்னா டச் தான். இந்த டச்சை வச்சுதான் பல விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ ஏற்படுது. அதனால எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்கன்றத பொறுத்துதான் உங்களுடைய நட்புடைய கௌரவம் இருக்கு. சரி, அடுத்த டெம்டேஷனா உங்களுக்கு வர்றது முதல்ல நான் சொன்னேன், நீங்க படிக்கக்கூடிய புத்தகங்கள், பார்க்கக்கூடிய படங்கள், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு மோசமான உங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு படமோ புத்தகமோ படிக்கும் போது தவறு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையில தவறு செய்யாம திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். இப்ப இது ஒரு இங்க வந்து ஒரு மனவளக்கலை இதுல ஒரு தவம் இருக்கு, அதுக்கு வந்துட்டு போறீங்க. அந்த சூழ்நிலையில ஒரு தவறு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டா உங்க மனசுலயும் உங்க இதுல எவ்வளவு தைரியம் இருக்குமோ, அதே இது நீங்க ஒரு எடுக்கப்பட்ட மோசமான படத்தை ஒண்ணு நீங்க பார்த்துட்டு வரும்போது அந்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா மாறுது. எதை பார்த்திருக்கிறோம், நம்ம எதை படிச்சிருக்கோம், அந்த நிமிஷத்துல நம்மளுடைய மனசு என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்ற பொறுத்துதான் ஒரு மனுஷன் தவறு செய்யறதும் தவறு செய்யாம இருக்கணும். தவறு செய்யறது செய்யாம இருக்கிறது அப்படின்னும் போது சில கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஹூ யூ ஆர், அதாவது நீங்கள் யார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்க்கப்பட்டவர்கள், எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க, யாரு ஃப்ரெண்ட், ஹூ யூ ஆர். அடுத்தது வேர் யூ ஆர், எங்க இருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒரு மனவளக்கலை மன்றத்துல இருந்துட்டு நீங்க தப்பு செய்ய முடியாது. அதே ஒரு கிளப்லயோ ஒரு பார்லயோ இருக்கும் போது தப்பு செய்யறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாகுது. அது போல வேர் யூ ஆர். ஸோ வாட் யூ ஆர் டூயிங் நெக்ஸ்ட், ஹூ, வேர் அண்ட் வாட், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க. ரைட். இப்ப வந்து ஒரு இப்பெல்லாம் வந்துட்டு பிசினஸ் பேசுறது கூட ஒரு லஞ்ச் பிசினஸ், ஐ மீன் பிசினஸ் லஞ்ச் அண்ட் பிசினஸ் டின்னர்னு பேசுறாங்க. பிசினஸ் பேசுறவங்க கூட ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு பேசுறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் ஒரு அடுத்த கேள்வியா மாறுது. ஸோ இந்த 3 கேள்வியும் எல்லாமே நல்லபடியா அமையும் போதுதான் அந்த டெம்டேஷன் அப்படின்ற இதுல வலையில மாட்டி அடுத்தது தவறுன்ற இடத்துக்கு போகும். நீங்க சொல்லலாம், எனக்கு வந்து எல்லாத்தையும் என்னால என்ன கண்ட்ரோல்ல எனக்கு வச்சுக்க முடியும், எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, எல்லாருமே சொல்ற வார்த்தை. அந்த வெறும் காக்டெயில் பார்ட்டின்றது எல்லாரும் குடிக்கிறாங்க, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, நான் குடிக்க மாட்டேன். இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது வந்து ஒரு மாதிரி ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு வார்த்தையா சில சமயத்துல மாறிடுது. எந்த நேரத்துல அது நம்ம காலம் மாறி விடும் அப்படின்னு நமக்கு தெரியாது. எந்த நேரத்துல நம்ம கண்ட்ரோலை நம்ம இழக்க கூடிய சூழ்நிலை வரலாம் நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம யாரோட இருக்கோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கோன்றதும் ரொம்ப முக்கியமான விஷயமாவது. யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான. எல்லாம் தவறான ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நான் செல்ஃப் கண்ட்ரோல்ல இருப்பேன், நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. எந்த நிமிஷம் அந்த வலையில நம்ம விழ போறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம செய்யற எல்லாத்தையுமே ஒரு நல்ல வழியில அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டெம்டேஷன்ஸே கிடையாது. டெம்டேஷன்ஸ் இல்லைன்னும் போது நம்மளை காப்பாத்திக்கிறது ஈஸியா மாறுது. ஸோ பேசிக்கா நீங்க வந்து உங்களுடைய பயாலஜி லெவல்ல ஒரு செக்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு கர்ப்பம் எப்படி வருது அப்படின்றத நீங்க எல்லாருமே படிச்சிருக்கீங்க. ஒரு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட்னோ ஒரு மேல் ஜெனிட்டல் ட்ராக்ட்னோ பயாலஜி கிளாஸ் லெவல்ல பேசிக்கா நீங்க எல்லாருமே படிச்சிருக்கீங்க. ஆனா எல்லாருமே ஒரு கர்ப்பம், ஒரு கரு அப்படின்னோடனே ஒரு ஸ்பெர்ம் அண்ட் எக் மீட் பண்ணா வர்றதுதான் பிரெக்னன்சி. அந்த லெவலோட உங்களுடைய பாடங்கள் நின்றுடுது. அதனால முதல்ல வந்து படிக்கிறது வந்து ஆண் ஒரு பெண்ணா பெண் ஒரு பெண்ணான்னு படிச்சுட்டு அடுத்தது வந்து ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ணா பிரெக்னன்சின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறீங்க. அந்த இடைப்பட்ட நிலையில இருக்கிறது அப்படின்றது தான் செக்ஸ் எஜுகேஷனா மாறுது. ஸோ இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், தொடுதல் எல்லாமே உணர்ச்சிகளை தூண்டி விடும் பொழுது எந்த நிலையில வேணா தவறு ஏற்படுறதுக்கு இது இருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய லெசன்ஸ்ல இப்ப வந்து
நான் வந்து அங்க பண்றது வந்து சிபிஎஸ்சி மெட்ரிக்னு பண்றேன். அங்க அந்த மாதிரி லெவல்ல அவங்க பாடத்துல இருந்து எடுக்கிற இதுலயே நீங்க லைன்ல மாத்தும் போது எப்படி வருதுன்னா, ஒரு ஆண் உறுப்பு பெண் உறுப்புல அந்த ஆண் விந்து ஸ்பெர்ம்ஸ்ன்றதை டெபாசிட் பண்ணும்போது அங்கிருந்து அந்த ஸ்பெர்ம் மேல போய் தான் பிரெக்னன்சி உருவாகுது அப்படின்றதுதான் பேசிஸ் ஆஃப் செக்ஸ். இது வந்து உணர்ச்சி பூர்வமா பார்க்கும்போது அதுக்கு வேற வேற அர்த்தங்கள் நிறைய கிடைக்கலாம். ஆனா உணர்ச்சி பூர்வமாவோ உணர்ச்சி அற்ற பூர்வமோ இதுதான் பேசிக் உண்மைன்றது. இப்ப ஏன் வந்து இந்த பாடத்துல படிக்கிறது இந்த அம்மா வந்து ஏன் இங்க எம்பசைஸ் பண்ணி நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தவறு ஏற்பட்டு கர்ப்பங்கள் ஏற்படும் பொழுது கேட்கும்போது நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து எனக்கு தெரியல, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. ஏன்னா எந்த இதுவுமே வந்து எனக்கு தெரியாது அதனால தவறு நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த தவறுல இருந்து தப்பிச்சு வெளியில வர முடியாது. அதாவது ignorance is not excusable even under law. எனக்கு ரோட் ரூல் தெரியாத அதனால வன்வேல போனேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போலீஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வர முடியாது. அது போலதான் எல்லா இதுலயுமே என்ன ignoranceன்றதுக்கே தேவையே இதுவே கிடையாது. எல்லா லெவலையும் நாலேஜ் தேவை. அந்த நாலேஜை நம்ம எந்த விதத்துல யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான். இப்ப வந்து இவ்வளவு பேசிட்டு இருந்தோம் செக்ஸை பத்தி அப்படின்னும் போது எல்லாரும் நினைச்சுக்கலாம், இப்ப என் பொண்ணு சொன்ன மாதிரி மழசீனுக்கு நெக்ஸ்ட் ஹீரோயின் கர்ப்பம்ட்டு அழ போறா, ரைட்? இத்தனை நாள் வந்து எல்லா விதமான பாதிப்புகளும் பெண்களோட மட்டும்தான் நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு தவறான உறவு, அதனால ஏற்படக்கூடிய கர்ப்பம், அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அந்த குடும்ப மானம் போகுது, அந்த பெண்ணோட வாழ்க்கை பாழாகுது அப்படின்ற லெவல்ல மட்டும் நின்றுடுச்சு. இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்ந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்க போறோம், யார் தலையெழுத்தோ அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு முடிஞ்சிட போற விஷயம் இல்லை. நீங்களே உங்களுக்கே தெரியும், இப்ப நீங்க இந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது எப்ப வந்து பிரெக்னன்சி டெலிவரி அப்படின்ற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுமோ அதே போல அபார்ஷன்ன்ற வார்த்தையும் உங்களுக்கு என்னத்துக்கு தெரிஞ்சிருக்கும். கரு கலைப்பு அப்படின்ற வார்த்தை எல்லா சினிமாலையும் நீங்க பாக்குறதே இதே தான். அடுத்தது கரு கலைப்பு, ரைட்? எப்படின்னா இதுவும் பெண்ணை பாதிக்கிற விஷயம் தான், என்ன பாதிக்கிற விஷயம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பெண்ணை பாதிக்கிற விஷயம் மட்டும் இல்ல அது. ஏன்னா எப்ப ஒரு பெண் பாதிக்கப்படுறாலோ அதுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆணும் சேர்ந்துதான் பாதிக்கப்படுறான். எந்த நிமிஷத்துல அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து 2 மடங்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனை வேணா அதுல இருந்து ஒரு 1% கம்மின்ற லெவல்ல வேணா இருக்கலாம். 99க்கும் 100க்கும் ரொம்ப தூரம் கிடையாது. அதனால பிரச்சனை அப்படின்னும் போது இன்னைக்கு மனித சமுதாயம் மொத்தத்தையும் தான் அது பாதிச்சுட்டு இருக்கு. ஆணை மட்டுமோ பெண்ணை மட்டுமோ பாதிச்சுட்டு இல்லை. நான் முதல்ல சாதாரணமா கேட்ட கேள்விக்கே யாருமே பதில் சொல்லல. இப்ப கேட்க போற கேள்விக்கு ஓடி இருக்காலும் ஓடிடுறீங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா இன்னைக்கு 15ல தான் இருக்கும் அப்படின்றதுனால இல்ல, கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள 25-30 வயசுல நின்றுட்டு இருப்பீங்க. அதனால இன்னைக்கு செய்யக்கூடிய தவறுகள் எந்த விதத்துல எல்லாம் நம்மள பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இப்ப நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். கரு கலைப்பு அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்ட ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சா நாளைக்கு இப்ப வந்து நீங்களே ஒரு 25 வயசுல இருக்கீங்க, நான் அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னு போது அப்படிப்பட்ட பெண் அப்படின்னு தெரிஞ்சா அப்படிப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீங்க எல்லாம் முன் வருவீங்களா? ஆனா அந்த பெண் அப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் ஒரு ஆண் தான். யாருமே முன் வர மாட்டீங்க. இப்ப கேர்ள்க்கு அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒரு பெண்ணை ஆணாக்குன ஒரு ஆண் தான் உங்களுக்கு கணவரா வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சா அந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிப்பீங்க. கல்யாணம் அடுத்த வாரம், பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஊர் முழுக்க தெரிஞ்சாச்சு, அடுத்த வாரம் கல்யாணம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆணை கணவனா ஏற்றுக்க நீங்க முன் வருவீங்களா? ஆனா யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமை அப்படின்னு வரும் பொழுது நம்மளுடைய மனநிலைமை எப்படி பாதிக்கப்படுது, எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில நம்ம ஈடுபட முடியும், எப்படி அந்த கணவனை ஒரு மனுஷனா மதிக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் வந்து தவறு அப்படின்னு சொன்னா அது எல்லா தவறுகளுக்கும் ஆண் தான் காரணம், எல்லா கொடுமைகளும் பெண்ணுக்கு மட்டும்தான் இழைக்கப்படுது அப்படின்னு நான் சொல்றேன்னு நீங்க எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு தவறு செய்யற வழியில கூட்டிட்டு போறது அது வந்து ஆணாவும் இருக்கலாம், இல்ல ஆணை தவறான வழியில கூட்டிட்டு போறது பெண்ணாவும் இருக்கலாம். அதனால ஒருத்தர் காப்பாத்திக்கிறது அவங்கவுங்கள காப்பாத்திக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமா மாறுது. நான் இந்த லெவல்ல மேபி நீங்க மெட்ராஸ்ல இருக்க பசங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஏன்னா இந்த கேள்வி நான் கேட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு அந்த 150-200 ஒரு 5 பேர் கை தூக்குவாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்வாங்க. உடனே அவங்க கோட் பண்றதே எல்லாருக்கும் அந்த ஊர் கிளைச்சவன் பெருமாள் கோயில் ஆண்டின்வாங்க. அந்த மாதிரி ஊர் கிளைச்சவர் காந்திஜி தான் நம்மளுக்கெல்லாம். அதனால 5 பேர் கை தூக்குவாங்க. உடனே என்னன்னு கேட்டா, அந்த காலத்துல நவகாளி இயக்கத்துல இந்த சீரழிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுன்னு காந்திஜி சொன்னாரு, அதனால இந்த சீரழிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் நாங்க வாழ்வு கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்ற பேசிஸ்ல ஒரு 5 பையங்களாவது கை தூக்குவாங்க. இப்ப வந்து அந்த 5 பசங்க வந்து சரி நீங்க கையை தூக்கிட்டீங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? ஏன்னா இந்த கல்யாணம் அப்பா அம்மா ஏற்படுத்தின கல்யாணம்.
இப்ப அந்த கல்யாணத்துக்கு அப்பா அம்மா ஒத்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல உங்க தாத்தா பாட்டி ஒத்துக்குவாங்களா அந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு நடக்கிற ஆர்குமெண்ட் 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுவாங்க. பண்ணிக்குவோம், அப்பா அம்மா மனசை மாத்துவோம், நாங்க கட்டாயம் பண்ணிக்குவோம் அப்படின்லாம். இதெல்லாம் வீராப்புக்கு பேசுற பேச்சாவும் இருக்கலாம். ஏன்னா எத்தனை பேர் வரதட்சணை வாங்கிக்காம கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு அத்தனை பேரும் கை தூக்குவாங்க. ஆனா அத்தனை பேரும் வாங்க போறாங்கன்றதுதான் நிச்சயம். அந்த மாதிரி காலகட்டம். அதனால எது அப்படின்னு வரும்போது அந்த வீராப்புக்கு தூக்குறத விட தவறு செய்யாம எல்லாருமே இருக்கணும் அப்படின்றதுதான். அது பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியா ஆணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியான்றதை விட குடும்பங்கள் நல்ல முறையில அமையணும் அப்படின்னு சொன்னா பொறுப்புன்றது பாய்ஸ்க்கும் இருக்கு, கேர்ள்ஸ்க்கும் இருக்கு. அப்பதான் நீங்க அந்த குடும்பம் சந்தோஷம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடைக்கும். அப்பதான் இல்லைன்னா கிடைக்காது. ஏன் இப்ப இவங்க அவ்வளோ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்டே அபார்ஷன் லீகலைஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன் இவங்க இதை பத்தி அவ்வளவு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி இங்கெல்லாம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் தான் முதல்லயே சொன்னேன், அபார்ஷன் மட்டும் பிரச்சனை கிடையாது, எய்ட்ஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு. இப்ப அபார்ஷன் அந்த வார்த்தை பிரச்சனையே இல்லாத வார்த்தையா? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால பல பெண்கள் உயிரிழக்கிறாங்க. டாக்டருங்க கிட்ட போக முடியும்னு தெரியாது, இல்ல தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ற பயம். இந்த மாதிரி இதுல அவங்களா முடிவெடுத்து அவங்களா செயல்படும் பொழுது பல பெண்கள் உயிரிழக்கிறாங்க. குத்துயிரும் குலையுரமா அப்படியே ஒரு ரத்த வெள்ளத்துல யாரோ பண்ண ஆபரேஷன்னால கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டு அதுக்கப்புறமா அவங்களை காப்பாத்துறதுக்காக நாங்க போராடுறது அப்படின்றது பல முறை. சோ உயிரையே இழக்கிற லெவல்ல அந்த கௌரவத்தை காப்பாத்திக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படுது. அதனால தவறு செஞ்சு அதுக்கு ஒரு முடிவு காண முயற்சிக்கிறதுக்கு முன்னாடி தவறு செய்யாம இருக்கிறதுலதான் பலன் அதிகம். அதனால சரி, அப்படியோ ஏதோ தவறுனா மனுஷன் தவறே செய்யாம இருக்க போறது ஹியூமன் எரர்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி தவறு ஏற்படக்கூடிய நேரத்தில் அங்கதான் உங்களுடைய அப்பா அம்மா வராங்க. என்ன தவறு நடந்தாலும் என்ன மாதிரி கஷ்டத்துல நம்ம இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா நம்மள கைவிட மாட்டாங்கன்ற அந்த நம்பிக்கை. யாரோ 3வது வீட்டுல இருக்கிற ஃப்ரெண்ட நம்புறீங்க, ஸ்கூல்ல இருக்க ஃப்ரெண்ட நம்புறீங்க, முகம் தெரியாம உறவு தெரியாத யாரோ ஒரு பையனையோ பொண்ணையோ நம்ப தயாரா இருக்கீங்க. அதுக்கு மேல பெத்து வளர்த்து ஆளாக்குனா அப்பா அம்மாவை நம்ப கத்துக்கோங்க. அவங்க நிச்சயமா அவங்களை சீனு விளக்கிட போறது கிடையாது. என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னாலும் இது பாய்ஸ் கூட தான் சொல்றேன். எந்த பிரச்சனைனாலும் யார்கிட்டயும் உதவி தேடி போறதை விட அப்பா அம்மா வேணா கோபப்படலாம். நிச்சயமா நம்ம பசங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு போது முதல்ல வர ரியாக்ஷன் கோபம் தான். அடுத்தது நிச்சயமா அவங்களை கைவிட போறது கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் உற்ற நண்பனா உறுதுணையா நிக்க போறது அப்பா அம்மா தான். அதனால எந்த பிரச்சனை வாழ்க்கையில எப்படிப்பட்ட விதத்துல வந்தாலும் முதல்ல அப்பா அம்மாவை நம்ப கத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு அபார்ஷன்னா பிரச்சனை தான், சரி எய்ட்ஸ் தான். இப்ப நீங்க சொல்லலாம் எய்ட்ஸ் என்ன வந்தா நான் செத்து போவேன் அவ்வளவுதானே அப்படின்னு. இப்ப வந்துருச்சுன்றதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு சில வருஷங்கள் ஆகுது. அந்த நேரத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடுது, உங்களுக்கே குழந்தைலாம் பிறந்துடுது. அந்த மாதிரி இப்ப யோசிச்சு பாருங்க, எய்ட்ஸ்ன்றது ஏற்பட்ட ஒரு மனிதனோட நின்றுட போறது கிடையாது. அங்க இருந்து மனைவிக்கோ கணவனுக்கோ, அதுல இருந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப். அந்த தாய் கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு, கணவன் கிட்ட இருந்து மனைவிக்கு, இல்ல மனைவி கிட்ட இருந்து கணவனுக்கு, அடுத்தது அந்த பெற்றோர் கிட்ட இருந்து குழந்தைக்கு. சோ அந்த குழந்தைங்களன்ட்டு பாதிக்கும் போது இங்க இருக்கிற எத்தனை பேர்ல நீங்க இப்ப இன்னைக்கு இதை விட்டுருங்க, நீங்களே நாளைக்கு ஒரு அப்பா அம்மாவா இருக்கிற லெவல்ல நீங்க பெற்ற குழந்தை நீங்க செய்த தவறினால ஒரு எய்ட்ஸ் ஏற்பட்டு உங்க மடியில உயிர் விட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நிலைமையை யோசிச்சு பார்க்கவாது யாராவது தயாரா இருக்கீங்களா? நல்ல வாழ்க்கை, கண்ணியமான வாழ்க்கைன்னு வாழ தவறுதுனால தவறான வழியில ஏதோ ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு தவறு ஏற்பட்டதுனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய எதிர்காலத்தையே அது பாதிக்குது. உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தை பாதிக்குது, நீங்க பெற்ற குழந்தைகளை பாதிக்க போகுது. எத்தனை பேரால அந்த ஒரு நிமிஷத்தை யோசிச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு மனசுல தைரியம் இருக்கு? நீங்க பெற்ற குழந்தை உங்க மடியில நீங்க செய்த தவறுனால உயிர் விட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைங்க எய்ட்ஸ்ல ரொம்ப சீக்கிரம் செத்து போறாங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அப்படியே ஃபைட் பண்ணி அந்த மரணம் 10 வருஷத்துலயும் வரலாம், 5 வருஷத்துலயும் வரலாம், 10 மாசத்துலயும் வரலாம். ஆனா குழந்தைங்கன்னு பாத்தீங்கன்னா விதின் இயர் செத்து போறாங்க. அப்படி நீங்க பெற்ற குழந்தை உங்க மடியில மரணம் உங்க தவறுனால அப்படின்றத நினைச்சு பார்க்க யாருக்காவது தைரியம் இருக்கா? இவ்வளவு நேரம் பேசினதுல உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜ் என்ன? வீட்டுக்கு போகும்போது உங்க மனசுல ஆணித்தரமா பதிஞ்சிருக்க வேண்டிய எண்ணங்கள் என்ன? The strength of mind, the line of control and the right decision. இது 3 இருந்தா நிச்சயமா உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.